ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போகிற லெமன் ரைஸு ரொம்ப மத்தியானம் சாப்பிட்றப்போ எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் ஒரு வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்தி போடலாம். நல்லா செவக்க வறுக்கணும். உங்கள்கிட்ட நடக்கடலை இருந்தால் அதை கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தோலை உரிச்சிட்டு கூட சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா செவக்க வறுத்ததும் பச்சை மிளகா 2 கீரி போட்டிருக்கேங்க. அது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கூடவே போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு அது நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம், அது நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்து அது கட் பண்ணி அது ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அது ஒரு குழிக்கரண்டி அளவு இருக்கும். அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து அந்த எலும்பிச்சை சாறை கூட சேர்த்து ஒரு கிளறலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது எதுக்குன்னா அந்த உவர்ப்புத்தன்மை இருக்குதுல்ல, அது சாப்பாட்டில் சேராது. இது நல்லா சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக அந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்ததும் இப்போ அரிசி ஒரு 1/2 டம்ளர் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஆறுனதும் இதில் கூட சேர்த்துருக்கேன். சாப்பாடை சேர்த்து உப்பு இந்த டைம் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம 2 கரண்டியில் நம்ம இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுனா நமக்கு சாப்பாடு உடையாமல் கிடைக்கும். சீக்கிரமாக குயிக்காக செய்யணுங்கிறதான் எலுமிச்சை சாதம். அது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மத்தியானம் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அதை கொஞ்சமாக ஆற விட்டு டிஃபன் பாக்ஸில் ஒரு கூடவே அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்டா மத்தியானம் பசி டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.